ஆற்றில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கால் கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டுகிறது. இதனால் 5வது நாளாக அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை தொடர்கிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சேகர். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை அபாய அளவான 45 எட்டியது. அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கன அடி உபரி நீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கோதை ஆற்றில் குளத்துறை தாமிரபரணி ஆற்றில் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. பேச்சிப்பாறை அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கோதை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியில் ஆக்ரோஷமாக தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி இன்று 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கு கல் மண்டபம் நீச்சல் குளம் மூழ்கி தண்ணீர் ஆக்ரோஷமாக செல்கிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக சிறுவர்கள் பூங்கா மூழ்கியுள்ளது. தடையை மீறி சுற்றுலா பயணிகள் குளிக்காமல் இருக்க தடுப்பு வேலி அமைத்து பேரூராட்சி ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருப்பரப்பு அருவியில் 5வது நாளாக தொடரும் தடை காரணமாக அருவியில் வந்த சுற்றுலா பயணிகள் வெளியே நின்று செல்ஃபி எடுத்து ஆறுதல் அடைந்து திரும்பி செல்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சேகர்.